இன்னைக்கு நம்ம ஈஸி அண்ட் யூஷுவல் ரெசிபி ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் செய்ய போறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, வெண்பொங்கல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கப் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் ஊத்தி, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணலாம், பட் எனக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்காதனால ஆட் பண்ணல. ஒரு கப் பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சிருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம ஸ்லீப்பிங் டோஸான வெண்பொங்கல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா பாய். இன்னைக்கு நம்ம ஈஸி அண்ட் யூஷுவல் ரெசிபி ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் செய்ய போறோம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, வெண்பொங்கல் தான் செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கப் ஆயில், 2 டீஸ்பூன் நெய் ஊத்தி, 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணலாம், பட் எனக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்காதனால ஆட் பண்ணல. ஒரு கப் பச்சரிசி, பாசிப்பருப்பு ரெண்டையும் ஊற வச்சு